ஏன் முடியாத ஒரு gift. இல்ல பெரிய gift கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன gift கொண்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? டேய் சுல்லா, இங்க வாடா. இவ சுல்லானை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? என்ன சுல்லா, நீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு பிறந்த நாள் gift கொடுக்க தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸ்னேகா, ஒழுங்கா நீ வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. எங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கு. என்னமோ உங்களுக்கு மட்டும் தான் வேலை இருக்கிற மாதிரியும், நாங்க எல்லாம் வேலை வெட்டியே இல்லாம உங்களை பார்க்க வந்திருக்கிற மாதிரிலாம் பேசுறீங்க. சிந்துவை கடத்திட்டு போய் மலைக்கோவில்ல வச்சு தாலி கட்டினதா அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல சிந்து போய் சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சிந்து சொல்றது பொய்ன்னு அன்னைக்கு நானும் சிவாவும் அவ்வளவு கதர். ஆனா அதை நீங்க நம்பவே இல்ல. என்கிட்ட சிந்து சொன்னது பொய்ன்னு நிரூபிக்க சொன்னீங்க. அன்னைக்கு எங்களால நிரூபிக்க முடியல. ஆனா இப்ப நான் சாட்சியோட நிரூபிக்க வந்திருக்கேன். சிந்துவை சிவா கடத்தவும் இல்ல, அவ கழுத்துல தாலி கட்டவும் இல்ல. சிந்து போய் சொல்லிதான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சிந்து அவளுக்கு அவளே தாலி கட்டிக்கிட்டு சிவா தான் தாலி கட்டினதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கடைசி வரைக்கும் சிந்து போய் சொல்றான்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்ப நீங்க நீ சொல்றது உண்மைனா அதை நிரூபின்னு சொன்னீங்கல்ல. ஒருவேளை நான் நிரூபிச்சா சிந்து சிவா கல்யாணத்தை ரத்து பண்ணி சிவா எனக்கு கட்டி வைக்கிறதா நீங்க வாக்கு கொடுத்தீங்க. அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. சிந்து சொன்னது பொய்ன்னு நான் இப்ப நிரூபிக்க போறேன். நான் உண்மையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். சிந்துவுக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லணும்.